இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினைச்சிருந்தோம். அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனாரு. அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. துணை முதல்வர் உதயநிதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் கலாய்த்து பேசியுள்ளார். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமா தஞ்சாவூர் போனார். டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கிறார். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினைச்சிருந்தோம். அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனாரு. அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கதான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் எல்லா மாவட்டத்துக்கு போங்க. விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செல்விட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற அரசாக தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.